Hi guys, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டாக நான் போட்ட வீடியோ அப்படின்னா என்னோடய ஹேர் கேர் இந்த ருட்டீனில் நான் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன் இது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல, அதை பார்க்காம நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டாக அதை பார்த்துட்டு இங்கே வாங்க. ஏன்னா அதில் நான் ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லியிருப்பேன். ஸோ அதில் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது தான் அதோட தம்ப்நெயில். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னோட ஹேர் ஆயிலிங் அப்ளிகேஷன் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நான் அதை எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ நான் யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட்ஸ் என்னென்னா என்னோட டெர்மா ரோலர், என்னோட ரோஸ்மெரி ஸ்கேல்ப் ட்ரீட்மெண்ட் அண்ட் என்னோட மிட் எண்ட்ஸ் அண்ட் எண்ட்ஸ்க்கு ஆலிவ் ஆயில். மறக்காமல் ஒரு கிளிப் ஒன்று யூஸ் பண்ணுங்கள். நான் என்னோடய ஒயிட் டூத் கோம் யூஸ் பண்ணி நான் என்னோடய டேங்கிள்ஸ் எல்லாமே எடுத்துக்க போகிறேன். கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாமே டீடாங்கிள் பண்ணதுக்கப்புறமா நான் என்னோடய பிளாஸ்டிக் கோம் யூஸ் பண்ணி நான் மிடில் பார்ட்டிங் எடுத்துக்க போகிறேன். லைக் ஃப்ரம் ஃப்ரண்ட் till back. எடுத்ததுக்கப்புறமும் நீங்கள் அகெயின் கோம் பண்ணிக்காங்க. ஏன்னா டேங்கிள்ஸ் இருக்கவே கூடாது. நீங்கள் ஒன் சைடு அப்படியே ஒரு பன் இல்லாட்டி ஒரு கிளிப் ஒன்று மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி தான் செஞ்சுக்கிறது. என்னோட மற்ற சைடு ஹேரோட சொல்லி மிக்ஸ் ஆகிடக்கூடாதுன்னு. ஸோ அதை அப்படி ஒரு சின்ன கிளிப் ஒன்று போட்டுக்கோங்க. அண்ட் இந்த சைட் அகெயின் நீங்கள் டேங்கிள்ஸ் எல்லாமே டீடாங்கிள் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த ரோலரை நான் யூஸ் பண்ண போகிறது இன்றைக்கி மட்டும்தான் மாதிரி யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆயில் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் டெர்மா ரோலர் யூஸ் பண்ணக்குள்ளே ரொம்ப வலிக்கிறதுக்கு நீங்கள் செய்யணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் லைட்டாகவே அது செய்யலாம். அடுத்த பார்ட்டிங் எடுத்துக்கலாம். ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணுறது என்னோட ஸ்கேல்ப் ஆயிலிங்கை முடித்ததுக்கப்புறமா தான் நான் பண்ணுவேன். நான் 2 ஆயில்ஸுமே அன்றைக்கி மிக்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் உங்களோட ஸ்கேல்ப் ஆயிலிங் முடித்ததுக்கப்புறமா நீங்கள் மற்ற சைடுமே அந்த மாதிரி ஸ்கேல்ப் ஆயிலிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாம் அப்படின்னா நீங்கள் ஒரு சைடு செஞ்சதுக்கப்புறமா ஸ்கேல்ப் இது செஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு மற்ற எண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஆயிலையும் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் செய்யலாம். ஸ்கேல்ப் ஆயிலிங் முடித்ததுக்கப்புறமா நீங்கள் உங்களோட மிட் எண்ட்ஸ் அப்படின்னா நான் இப்போ என்னோட மிட் எண்ட்ஸ் அண்ட் எண்ட்ஸ்க்கு தான் நான் ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுற ஆயிலையுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் இந்த ரோஸ்மெரி இந்த நெட் லைஃப் அந்த ரோஸ்மெரி ஆயிலை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு பயம் அது இன்னும் ட்ரை அவுட் ஆகிருமா அப்படின்னு. ஏன்னா இது மெயினாகவே என்ன சொல்கிறது ஸ்கேல்ப்புக்கு தானே செஞ்சுருக்காங்க. ஸோ அது நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பிடிக்காத மாதிரி. ஓகே, ஸோ ஆலிவ் ஆயில் அதுவுமே நிறையான்னு இல்லை, ஒரு அளவு தான் நான் எடுப்பேன் என்னோடய ஹேர் லென்த்துக்கு தேவையான மாதிரி. பிகாஸ் நம்ம ஓவராக யூஸ் பண்ணி அதில் நாங்கள் நிறையா யூஸ் பண்ணக்குள்ளே அந்த பெனிஃபிட்ஸ் இன்னும் கூடும் அப்படின்னுலாம் ஒன்றுமே இல்லை. அளவாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பெனிஃபிட்ஸ் சரியாக உங்களோட ஹேருக்கு வரும். அது ஹேரில் மட்டும் இல்லை, உங்களோட ஸ்கின் கேர் ருட்டீன்ஸ்லேயுமே அப்படி தான். ஸோ இது நீங்கள் அப்படியே உங்களோட மிட் எண்ட்
பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கு விளங்கும், உங்களோட ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக அந்த ஒரு நரிஷ்ட் அப்படின்ற ஒரு இதில் இருக்கும். ஸோ இது மாதிரி தான். அண்ட் உங்களோட என்ஸை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் ஐ திங்க் இப்போ நான் வந்து என்னோடய ஹேர் ட்ரிம் பண்ணுற டைம் வந்துருச்சு. ஸோ பார்ப்போம். த சைட்ஸ் நல்லா ஒரு மசாஜ் ஒன்று கொடுங்க. ஸ்கேல்ப் ஆயில் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் கோம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கிளிப் பண்ண மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ நான் இதை வைக்க போகிறது வந்து 30 minutes. ஆஃப்டர் தேட் என்னோட வாஷ் பண்ணுறது தான். ஸோ ஹேர் ஃபால் ஆகுமா? எஸ், ஆயிலிங் பண்ணக்குள்ளே ஹேர் ஃபால் ஆகும். ஸோ இது வந்து என்னோடய ஹேர் ஆயிலிங் பண்ணக்குள்ளே வந்து ஹேர் தான். அது அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு நிறையா ஹேர் ஃபால்னு இல்லை. என்னோடய லென்த் ஹேர்னால் அது அப்படியே சுருண்டு இருக்கிறதுனால நிறையா இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் 50 to 100 per day நம்ம ஹேர் கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹேர் ஆயிலிங் பார்ட் அவ்வளோதான். அண்ட் ஐ திங்க் இந்த வீடியோ வந்து அவ்வளோ லென்த்தியாக இருந்திருக்காது. ஸோ உங்களுக்கு ஹேர் ஆயிலிங் பற்றி எதுவும் டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் வேறு என்ன சரி ஆயில்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அது இதுனா எனக்கு எதுனாலுமே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். அப்படி இல்லாட்டி நான் அதை வந்து சொல்ல மாட்டேன். பிகாஸ் நான் செய்யாத ஒன்று எனக்கு சொல்லவும் இயலாது, எனக்கு ரிவ்யூ பண்ணவும் இயலாது, அண்ட் அதில் ரிசல்ட்ஸ் எப்படின்னு எனக்கு போய் சொல்லவும் இயலாது. ஸோ இன்றைக்கி ஆயிலிங் நான் செஞ்சது வந்து rosemary scalp treatment for my scalp and pure olive oil for my mid ends and ends. So நான் வேறு பண்ணது வந்து என்னோட derma roller and white tooth comb எனக்கு போட்டிருக்க clip.